ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. பட் அதற்கு முன்னாடி டீம்ஸோட ஸ்டார்ட்டிங் 7 என்னவா இருக்கலாம்? ஸ்குவாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இத வச்சு எந்த ஒரு ஸ்டார்ட்டிங் 7 அவங்க கிரியேட் பண்ணி ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ராபபிள் ஸ்டார்ட்டிங் 7 ஃபார் பிகேஎல் சீசன் 12 டீம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எங்கடா கொஞ்ச நாள் ஆளை காணோம் அப்படின்னு எல்லா பேரும் தேடிப்பீங்க. தேடலனாலும் பிரச்சனை இல்லை, தேடினவங்களுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷலி ஃபார் பிகேஎல் ஃபேன்ஸ் அப்படின்னு தாராளமாக நான் சொல்லுவேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான எக்ஸைட்மெண்ட் இப்போவே கூடிருச்சு. அதை பற்றின ஒரு வீடியோ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு புது செட்டப்பு, புது மைக்கு நம்ம தம்பி பிரவீன் கிட்ட கேட்டேன், கொடுத்துருக்கான். ஸோ ஓகே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே வந்து இப்போதைக்கு எல்லாருமே இந்தியா வெஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் கொஞ்சம் மூழ்கி இருப்பீங்க. ஏன்னா அந்த சீரீஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு சச்சின் ஆண்டர்சன் சீரீஸ்னு பேர் வச்சு அதை வேற ஒரு பக்கமாக சூப்பராக கொண்டு போக போகிறாங்க. ஓவரால் அந்த பக்கம் அது இருந்தாலுமே பிகேல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸில் வீடியோ வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் பிகேஎல்ல 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 6 டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிச்சம் 6 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்ட் 2 வரப்போகுது. ஸோ இதில் 6 பார்த்துக்கோங்க, அதில் 6 பார்த்துறீங்க. உங்கள் ஃபேவரட் டீம் எந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டீம் நம்ம லேட் பண்ணாமல் போவோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஒரு சில நேம்லாம் நமக்கு தெரியாது, அதனால் இப்போதைக்கு அதை எடுத்து வச்சுட்டு நான் படிச்சிடுறேன். இந்த டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் டீமுக்கு ஒரு பிளான் இருக்கும். அண்டு கூடவே பல கபடி வெப்சைட் அவங்களோட பிளான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் பேசிக்காகவே இது. ஸோ இதில் எனக்கு ஓகே அப்படின்னு தோன்ற மாதிரியான ஸ்டார்டிங் 7 தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ், த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பிகேஎல் சீசன் 11 முகமது ரேசா, ஜெய்தீப், ராகுல் சேத்மல்னு சொல்லிட்டு ஒரு தரமான டிஃபென்ஸ் யூனிட்டை வச்சு யங் ரைடிங் யூனிட்டை வச்சு சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க. பட் இந்த முறை அதில் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஸ்டார்டிங் 7 இந்த முறை கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக தெரியுது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் நான் கார்னர்ஸை சொல்லிடுறேன். ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும் ராகுல் சேத்பல். அவர் வந்து சோலோ டேக்கிளும் பண்ணுவார். செமையான சூப்பர் டேக்கிள்க்கு பாஷா. ஸோ வேற லெவல் ரைட் கார்னர் அவர் பிளேஸ் பண்ணுறாரு. லெஃப்ட் கார்னர்லேயும் இன்னொரு ராகுல் தான் இருக்காரு. அவர் புதுசாக வாங்கப்பட்ட ஒரு பிளேயர். லெஃப்ட் கார்னரில் இந்த பிளேயர் இந்த எக்ஸ்ட்ரா தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. த்ரோ அவுட்டாக போய் எடுத்துகிட்டு வந்தார் மன்பிரீத் சிங். ஸோ அதனால் அந்த ராகுல் தான் லெஃப்ட் கார்னருக்கு. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கவருக்கு மணிகண்டன் நேசமணி அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மணிகண்டன் நேசமணியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கவர் பிளேயர். போன சீசன் பிகேஎல் சீசன் 11 அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த கவர் பொசிஷனில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க. பட் அது அவர் யூஸ் பண்ணிக்காம அந்த பொசிஷன் வந்து சஞ்சய் கிட்ட போச்சு. இப்போ திரும்பவும் மணிகண்டன் நேசமணி கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் அதை ஆக்குப்பை பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் தென் அது இல்லாமல் லெஃப்ட் கவருக்கு கேப்டனான ஜெய்தீப் ஆகிய அவர் இருப்பார். அண்டு 3 ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் பட்டாரே, வினய் வந்து கன்ஃபார்மு. இவங்க 2 பேரும் ஆபியஸ் சாய்ஸ் ஃபார் ரைடர்ஸு. இது இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பிளேயர்ஸ் லைக் விஷால் டாட்டாவாக இருக்கலாம், ஜெயசூர்யா என்எஸ், கேன்ஷியம் மேகர் மாதிரியான பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க தான். பட் இந்த முறை த்ரோ அவுட்டாக போயிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கினா நவீன் எக்ஸ்பிரஸை பிளேஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு. அவர் தான் சென்டர் ரைடராக இருக்க போகிறாரு. இந்த முறை ரைடிங் யூனிட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபென்ஸ் யூனிட்டில் ரைட் கவரும் லெஃப்ட் கார்னரும் கொஞ்சம் வீக்காக இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் சீசன். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இதுதான் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் 7 இருக்க போது வரப்போகிற சீசனுக்காக. அடுத்த டீம் நவீன் எக்ஸ்பிரஸோட முன்னாள் டீம் தபாங் டெல்லி கேசி. தபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் சீசன் 11 அவங்களுக்கு நல்லா போயிருந்துச்சு. போத் கேப்டன்ஸ் கேப்டன்ஸ் அழைக்கப்பட்ட நவீன், ஆஷு மாலிக். நவீன் சொதப்பிருந்தாலும் ஆஷு மாலிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த தபாங் டெல்லி கேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வெட்ரான் டிஃபெண்டர்ஸை எடுத்து டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் மிக்சர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ரைடர்ஸ் யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரைடராக ஆஷு மாலிக் அவர் தான் இருப்பார். நோ டவுட் ஆஷு மாலிக்கை யூஸ் பண்ணாதான் இங்கே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ ஆஷு மாலிக் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரைடிங் யூனிட். அண்ட் கேப்டனாகவும் அவர் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் மற்ற ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீரஜ் நர்வால் என்னோட ஒரு ஆப்ஷன். ஒரு ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் வந்து அஜின்கியா பவார். ஸோ அவர் தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அஜின்கியாவை விட அக்ஷித் துல்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவருக்கு போனாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதும் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போதைக்கு அஜின்கியா பவாரை வச்சு நான் சொல்கிறேன். டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அது எல்லாமே வெட்ரான் நேம்ஸு. ஸோ கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சௌரப் நண்டால் ரைட் கார்னர்,
ஃபசல் அட்ராச் சொல்லி லெஃப்ட் கார்னர். இல்ல சௌரவ் நண்டால் எங்களுக்கு வேணாம். அவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் அவுட்ன்னு நெனைச்சாங்கன்னா, அமீர் ஹசன் பஸ்டாமி இருக்காரு ரைட் கார்னருக்கு. 2 ஈரானியன் பிளேயர்ஸ கார்னர்ல பிளேஸ் பண்ணலாம். அந்த மாரி ஒரு தரமான டிஃபென்ஸ் யூனிட்ட வச்சிருக்காங்க டபான் எலிகேசி நோ டவுட். ஜோகிந்தர் நர்வால் ஒரு டிஃபெண்டர். அவர் ஏத்த மாரி தன்னோட டீம இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்காரு. மத்தபடி கவர்ஸ் பக்கம் வந்தோம் அப்டின்னா, ரைட் கவருக்கு சுர்ஜீத் சிங் ஒன் ஆஃப் த வெட்ரான். மோஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற இந்தியன் பிளேயரும் இங்க தான் இருக்காரு. ஹையஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற நம்பர் 1 பிகேஎல் டிஃபெண்டரும் இந்த டீம்ல தான் இருக்காரு. இதுதான் இந்த டீமோட பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். லெஃப்ட் கவர பொறுத்தவரைக்கும் ரயில்வேஸ் டீமோட லெஃப்ட் கவர்ல இருக்கிற அர்கம் சைக் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அர்கம் சைக் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அர்கம் சைக் ஆல்சோ நல்ல ஆப்ஷன். இந்த டீமை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது ரைடிங்கை விட டிஃபென்ஸ்ல நிறைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஜோகிந்தர் நர்வால் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ட் எல்லாமே வெட்ரான் பிளேயர்ஸ். இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாரும் எப்ப ஃபார்முக்கு வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த கேள்வி. மத்தபடி ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த 7 சூப்பரா இருக்கும். நோ டவுட். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் இல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்கால் வாரியர்ஸ். போன சீசன்னு கிடையாது. கடைசி ஒரு 4, 5 சீசனா பெரிய சொதப்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமுக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற நவீன் பேசத் அப்படிங்கிற ஒரு கோச்சுமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஓகேப்பா பெங்கால் வாரியர்ஸ் கடைசி ஒரு சில சீசன்களா பெருசா சொதப்பியிருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய இருந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ற மாரி தான் டீம கலைச்சுட்டு இப்போதைக்கு நாங்க ஒரு புது டீம வந்து பில்ட் பண்றதுக்காக யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாரி டீம எடுத்து வச்சிருக்கோம். இந்த டீம வந்து நாங்க அடுத்த ஒரு 3 சீசனுக்கு ரெடி பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த டீமோட ஸ்டார்ட்டிங் 7 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ரைட் கார்னருக்கு அவங்க எஃப்எம் குடுத்து ரீட்டெயின் பண்ண நிதேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருப்பாரு. கண்டிப்பா ஒரு நல்ல தரமான பிளேயர். ஒரே சீசன்ல 100 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த ரெக்கார்ட் இப்ப வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு சீசன்ல அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் அதுதான் நிதேஷ் குமார். ரீசென்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனு. பட் ஃபார்முக்கு வந்துருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. லெஃப்ட் கார்னர பொறுத்தவரைக்கும் ஆஷிஷ் மாலிக்னு ஒரு பிளேயர். முன்னாடி டபான் டெல்லியில என்ஐபியா சைன் பண்ணி லெஃப்ட் கார்னர் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் இல்லையா கடைசி 2 வருஷமா அந்த பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் தான் லெஃப்ட் கார்னர் ப்ளே பண்ணுவாரு. கவர்ஸ பொறுத்தவரைக்கும் ரைட் கவருக்கு மயூர் கடம், லெஃப்ட் கவருக்கு பர்த்திக் குலியா தான் என்னோட சாய்ஸ். ஸோ நீங்க போட்டாலும் மேபி மஞ்சித் ஆப்ஷன் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு பர்த்திக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுது. ரைடர்ஸ பொறுத்தவரைக்கும் நோ டவுட்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இமோன்சு நர்வால் ஒரு பிரைமரி ரைடரா இருப்பாரு. ஸோ ஒரு பக்காவான சாய்ஸ். இல்லாட்டி ஜான் குன்லி மாரியான பிளேயர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தேவங் தலால் ஒரு நல்ல ஆப்ஷன். சுசில் கம்ரைக்கரும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த மாரி நல்ல ரைடர்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இது இல்லாம அவங்களுக்கு பேக்கப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அவங்க ரீட்டெயின் பண்ண விஸ்வாஸ் கவுடாவா இருக்கட்டும், ஜான் குன்லியா இருக்கட்டும், இந்த மாரியான பிளேயர்ஸும் இருக்காங்க ரைடர்ஸ் ஆப்ஷன்ல. ஸோ இந்த ஸ்டார்ட்டிங் 7ம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இன்னொரு டீம் வந்து இத்தன சீசனா சொதப்பி, இப்ப டீம புதுசா டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸோட ஸ்டார்ட்டிங் 7 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். கார்னர்ஸ பொறுத்தவரைக்கும் இமோன்சு ஜெக்லான் ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னருக்கு முகமது ரெசா சடுலி சியன்னி. ஆக்சுவலி என்னோட ரைட் கார்னர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லக்கி ஷர்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் லக்கி ஷர்மா. ஸோ அதனால நான் ரைட் கார்னருக்கு அவர பிளேஸ் பண்ணுவேன். கவர்ஸ பொறுத்தவரைக்கும் மிலாட் ஜபாரி அண்ட் சுபம் பலியான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கவர்ஸ்க்கு இருப்பாங்க. ரைடர்ஸ் என்கிட்ட நெறைய ஆப்ஷன் இருக்கு. இவங்க ரீட்டெயின் பண்ண பிளேயர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா, பர்த்திக் குலியா ஒரு நல்ல ஆப்ஷன். பர்த்திக், ராகேஷ், அஜித் குமார் என்னோட ஆப்ஷனா இருக்கும் ரைடர்ஸுக்கு. இது இல்லாம இவங்களுக்கு 2 இமன்சு அவைலபிளா இருக்காங்க. அண்ட் கூடவே நபிபக்ஷ் மாரியான பிளேயர்ஸ்லாம் அவைலபிளா இருக்காங்க. ஸோ அதனால ரைடிங் இவங்ககிட்ட பிரச்சனை இருக்காது. இவங்க ஃபுல்லா நம்பி இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். லெஃப்ட் கார்னர் முகமது ரெசா சடுலி சியன்னி அப்பப்ப அவர் ரைடும் போவாருங்கிற மாரி நம்பி அவர் மேல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் கொஞ்சம் அவங்களோட ஸ்டார்ட்டிங் 7 பேலன்ஸ்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா தான் அந்த பேலன்ஸ் இங்க ஒர்க் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் காலங்காலமா அவங்க ரீட்டெயின் பண்ண ஒரு கோச் சஞ்சீவ் பலியான். அவர் எங்களுக்கு வேணாம் பாய் பாய் அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சு விட்டு, அந்த இடத்துக்கு போன சீசன் தரமான பெர்ஃபார்மன்ஸ குடுக்க வச்ச நரேந்தர் ரேதுங்கிற கோச்ச தூக்கி உடனே அப்பாயிண்ட் பண்றாங்க. சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமா. அவர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிற டீம் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யங்கான கூட்டணியா தான் இது தெரியுது. ஸோ இப்போதைக்கு டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரைட் கார்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர் தீபன்ஷு காட்ரி அப்படிங்கிற ஒரு பிளேயர். அவர் தான் ரைட் கார்னர். லெஃப்ட் கார்னர பொறுத்தவரைக்கும் நிதின் ராவல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தரமான லெஃப்ட் கார்னர். அவர் ஆல்ரெடி ஜேபிபில தான் பெரிய ஆள் ஆனாரு. இப்ப திரும்பவும் அங்க வந்திருக்காரு. அண்ட் கூடவே கவர்ஸ பொறுத்தவரைக்கும் மோஹித் அண்ட் ரேசா மிர்பெகரி தான் கவர்ஸ பார்த்துவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் இங்க ஆப்வியஸ் சாய்ஸ் தான். அவங்க வந்து அதிக அமௌண்ட் குடுத்து எடுத்த நிதின் தன்கரா இருக்கட்டும், மஞ்சித் தாஹியாவா இருக்கட்டும். 2 பேருமே தாராளமா பிளேஸ் ஆவாங்க. அண்ட் இன்னொரு பிளேயர் இருக்காரு. கேட்டகரி டில இருந்து அதிகமான விலைக்கு போன செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட்க்கு போன பிளேயர் இன் பிகேஎல் ஹிஸ்டரி உதய் பார்த்தே அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ அவரையும் ரைடிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அவர் அவ்வளோ அமௌண்ட் குடுத்து எடுத்ததுக்கான முக்கியமான ரீசனே தலைவன ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த ஒரு யங்ஸ்டர் பக்கமா அதாவது நம்ம டீமுக்காக ஒரு ஐகான் பிளேயரை கிரியேட் பண்ணணும். இதுக்கு அப்புறமா வரக்கூடிய டிகேட்ஸ்க்கு அப்படிங்கிற மாரி அவர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் ஆட வைப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படிங்கிற டீமோட ஸ்டார்ட்டிங் 7 இருக்கலாம். இதுல உங்களுக்கு சேஞ்சஸ்
சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த டீம் இந்த வீடியோவோட கடைசி டீம் யூமும்பா. யூமும்பாவோட ஸ்டார்ட்டிங் 7 ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு தான். அவங்க ரீடெயின் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து நடக்க போகுது. இந்த ஸ்டார்ட்டிங் 7 தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனில் சப்ரானாங்கிற முன்னாள் கோச்ச வந்து திரும்பவும் ஒரு கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டார்ட்டிங் 7ல ரைட் கார்னர்ல இருக்க போறது ரிங்கு சர்மா. ரிங்கு ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்த ஒரு பிளேயர் தான். ஆக்ஷன்ல போய் திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் லெஃப்ட் கார்னர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரீடெயின் பண்ண லோகேஷ் கோஷ்லியா இருப்பாரு. அவருமே தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் தான். கவர்ஸ பொறுத்தவரைக்கும் பிரதர்ஸான சுனில் குமார் அண்ட் பர்வேஷ் பெயின்ஸ்வால் 2 பேரும் பிரதர்ஸான்னு கேட்டீங்கன்னா, எஸ் 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒண்ணா தான் வளர்ந்துருக்காங்க. ஒண்ணா தான் ஆடியிருக்காங்க. இப்போ ஒண்ணா தான் இருக்காங்க. இதுவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அஜித் சவான் தான் சென்டர் ரைடர். நோ டவுட். அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஆல் ரவுண்டர் பொசிஷன்ல வந்து அமீர் முகமது ஜஃபர் தனியாஸ ப்ளே பண்ண வைப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனுமே ஒரு ஆல் ரவுண்டரா நல்லாவே பண்ணியிருந்தாரு இந்த லெஃப்ட் இன்ல. இந்த முறையும் அந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னொரு ரைடர் பிகேஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன ஒரு கேட்டகரி டி பிளேயர் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் பேர் தான் அனில் மோகன். அவர வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைப்பாங்க இந்த ஸ்டார்ட்டிங் 7ல. ஆல்ரெடி போன சீசன் அஜித் சவான், இப்போ அனில் மோகன். பல யங்ஸ்டர்ஸ யூமும்பா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தரா இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 டீம்ஸ் முதல்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நீங்க பார்த்த 6 டீம்ஸ் வந்து இவங்க தான். இவங்களோட ஸ்டார்ட்டிங் 7ல உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்ட் 2 வரப்போகுது. அதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.